இந்திய பிரதமர் ஒருவர் ஆற்றிய மிக நீண்ட சுதந்திர தின உரையாக பிரதமர் மோடியின் உரை அமைந்தது. டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றி வைத்த பிரதமர் 103 நிமிடங்கள் உரையாற்றினார். காலை 7:33 மணிக்கு தொடங்கிய அவரது பேச்சு 9:16 மணிக்கு நிறைவடைந்தது. இதற்கு முன் கடந்த ஆண்டு அவர் 98 நிமிடங்கள் உரையாற்றியதே நீண்ட பேச்சாக இருந்தது. மேலும் அதிக முறை சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர்கள் பட்டியலில் மோடி 2வது இடத்தை அடைந்தார். முதல் பிரதமர் நேரு 17 முறை உரையாற்றி முதல் இடத்தில் உள்ளார். மோடி 12 முறையும், இந்திரா காந்தி 11 முறையும் சுதந்திர தின உரையாற்றியுள்ளனர். பிரதமர் மோடியின் சுதந்திர தின உரை சலிப்பு தருவதாகவும் போலியானது என்றும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், சுயசார்பு இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியா, புதிய வேலைவாய்ப்புகள் போன்ற முழக்கங்கள் ஒவ்வொரு ஆண்டும், ஆனால் அது பேச்சளவிலேயே உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளை காக்க குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாய கடன் தள்ளுபடி போன்ற அம்சங்கள் பிரதமர் உரையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அரசு விழாவில் RSS பெயரை பிரதமர் பயன்படுத்தியது நமது மதச்சார்பற்ற கொள்கைக்கு எதிரானது என்று கூறியுள்ள ஜெய்ராம் ரமேஷ், இது தன் பலவீனத்தை மறைக்கவும் அந்த அமைப்பை திருப்திப்படுத்தவும் மோடி செய்த முயற்சி என்று பதிவிட்டுள்ளார். ஆட்சியில் நீடிக்க பாஜக எந்த நெறிமீறலுக்கும் தயாராக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் தேசிய கொடியேற்றி உரையாற்றிய கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் எதிர்க்கட்சி ஆதரவு வாக்காளர் பெயர்கள் நீக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கத்தை பாஜக கண்டிக்காதது தங்களுக்கு மிகப்பெரிய வியப்பளித்ததாக கார்கே பேசினார். ஆனால் இதிலிருந்தே வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் பாஜக பலனடைவது வெளிச்சத்திற்கு வந்துவிட்டதாகவும் கார்கே குறிப்பிட்டார். காசாவில் பட்டினியால் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் 13,000 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக ஐநா புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இதில் 2,800 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெறுவதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜூலை மாதத்தில் 1012 லாரிகளில் 13,000 டன் உணவுப் பொருட்கள் காசாவுக்கு அனுப்பப்பட்டதாகவும் ஐநா கூறியுள்ளது. எனினும் இதில் 3 மட்டுமே குறித்த இடத்திற்கு சென்றதாகவும், மற்ற லாரிகளில் பாதி வழியிலேயே உணவுப் பொருட்கள் பறிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கை இந்தியா இடையே 12வது கடற்படை பயிற்சி கொழும்பில் தொடங்கியது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்குடன் நடைபெறும் இந்த இருநாள் பயிற்சியில் இந்திய கடற்படையின் INS ஜோதி மற்றும் INS ராணா ஆகிய போர்க்கப்பல்களும், இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல்களும் பங்கேற்றுள்ளன. பல்வேறு கடல்சார் பாதுகாப்பு மற்றும் மனிதாபிமான உதவிகள் தொடர்பான பயிற்சிகள் இந்த நிகழ்வில் இடம்பெறவுள்ளன. பார்ப்பதற்கு அசிங்கமாக தோற்றம் தரும் அழகற்ற பொருட்களுக்கான கண்காட்சி சீனாவின் ஹேங்சூ நகரில் நடைபெற்றது. அலிபாபா நிறுவனம் இதை நடத்தியது. ஜூலை மாதம் தொடங்கிய இந்த கண்காட்சி நேற்று முடிந்த நிலையில் இதை தினசரி சுமார் 3000 பேர் பார்வையிட்டுள்ளனர். ஒரு பொருளை எப்படி செய்யக்கூடாது என்பதை உணர்த்துவதற்கான கண்காட்சியாக இதை பார்க்கலாம் என பார்வையாளர்கள் தெரிவித்தனர். எனினும் இப்பொருட்கள் பார்க்க வித்தியாசமாகவும் இருப்பதால் பலரும் இவற்றை ஆர்வமாக வாங்கிச் சென்றனர். சிலர் தங்கள் தனித்தன்மையை வெளிப்படுத்தவும் இதுபோன்ற பொருட்களை வாங்குவதாக அலிபாபா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அழகற்ற பொருட்கள் பிரிவில் மட்டும் 5 ஆண்டுகளில் 125 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்துள்ளதாக இந்நிறுவனம் கூறுகிறது. இத்தாலி நாட்டில் உள்ள ஒரு எரிமலை நெருப்பு குழம்பை கக்க தொடங்கியுள்ளது. மிரட்சி தரும் வகையிலான இக்காட்சி ட்ரோன் கேமரா மூலம் படமாக்கப்பட்டுள்ளது. மவுண்ட் எட்னா என்ற இந்த எரிமலை கடல் மட்டத்திலிருந்து 10,800 அடி உயரத்தில் உள்ளது. இது பலமுறை தீக்குழம்பை வெளியேற்றினாலும் அருகில் குடியிருப்புகள் எதுவும் இல்லை என்பதால் பாதிப்புகள் மிக குறைவாகவே இருக்கும்.
மோடியின் சுதந்திர தின உரை சலிப்பு தருவதாகவும் போலியானது என்றும் காங்கிரஸ் கட்சி விமர்சித்துள்ளது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ், சுயசார்பு இந்தியா, வளர்ச்சியடைந்த இந்தியா, புதிய வேலைவாய்ப்புகள் என பிரதமர் ஒவ்வொரு ஆண்டும் முழங்குவதாகவும், ஆனால் அது பேச்சளவிலேயே இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை, விவசாய கடன் தள்ளுபடி போன்ற அம்சங்கள் பிரதமர் உரையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அரசு விழாவில் RSS பெயரை பிரதமர் பயன்படுத்தியது நமது மதச்சார்பற்ற கொள்கைக்கு எதிரானது என்று கூறியுள்ள ஜெய்ராம் ரமேஷ், இது தன் பலவீனத்தை மறைக்கவும் அந்த அமைப்பை திருப்திப்படுத்தவும் மோடி செய்த முயற்சி என்றும் பதிவிட்டுள்ளார். ஆட்சியில் நீடிக்க பாஜக எந்த மீறலுக்கும் தயாராக இருப்பதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் தேசிய கொடி ஏற்றி உரையாற்றிய கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரில் எதிர்க்கட்சி ஆதரவு வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார். பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கத்தை பாஜக கண்டிக்காதது தங்களுக்கு மிகப்பெரிய வியப்பளிப்பதாக கார்கே பேசினார். ஆனால் இதிலிருந்தே வாக்காளர் பட்டியல் திருத்தம் மூலம் பாஜக பலனடைவது வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதாகவும் கார்கே குறிப்பிட்டார். உலக விவகாரங்களை கையாள்வதில் இந்தியாவின் ஆளுமை சிறப்பானதாக இருப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பாராட்டியுள்ளார். இந்தியாவின் சுதந்திர தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கும் பிரதமர் மோடிக்கும் புட்டின் வாழ்த்துச் செய்தி அனுப்பியுள்ளார். இந்தியாவுடனான தனித்துவம் வாய்ந்த நட்புறவை மேலும் வலுப்படுத்த ரஷ்யா ஆர்வமாக இருப்பதாகவும் புட்டின் கூறியுள்ளார். உலகளாவிய பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியா துடிப்போடு பங்களிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓராண்டுக்கு 3000 ரூபாய் செலுத்தினால் தேசிய நெடுஞ்சாலைகளில் 200 சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லும் திட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வந்துள்ளது. இந்த ஆண்டு பாஸ் பெறுவதற்கு முதலில் வாகனமும் அதனுடன் இணைக்கப்பட்ட ஃபாஸ்டாக் தகுதியும் சரிபார்க்கப்படும். பின்னர் 3000 ரூபாயை ராஜ்மார்க் யாத்ரா செல்போன் செயலி அல்லது தேசிய நெடுஞ்சாலை இணையதளம் மூலம் செலுத்தினால் 2 மணி நேரத்திற்குள் பாஸ் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாஸ் தனியார் கார், ஜீப், வேன்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதேபோல இந்த பாஸ் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் தேசிய விரைவுச்சாலையில் மட்டுமே செல்லுபடியாகும். கடந்த ஜூலை மாதம் தொலைபேசி மூலமாக UPI பண பரிமாற்றத்தில் போன்பே முதல் இடத்தில் உள்ளது. கூகுள் பே 2வது இடத்திலும், பேடிஎம் 3வது இடத்திலும் உள்ளது தெரியவந்துள்ளது. NPCI எனப்படும் தேசிய பணப்பட்டுவாடா ஆணையத்தின் தரவுகளின்படி ஜூலையில் 893 கோடி பண பரிமாற்றங்கள் நடந்துள்ளது என்றும், இதில் சந்தை பங்கு 45.88% என்றும் தெரியவந்துள்ளது. கூகுள் பே மூலம் 692 கோடி பண பரிமாற்றங்கள் நடந்துள்ளதாகவும், இதன் சந்தை பங்கு 35.56% இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பேடிஎம் மூலம் 136 கோடி பண பரிமாற்றங்கள் நடந்துள்ளதாகவும், இதன் சந்தை பங்கு 7.02% என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவி, சூப்பர் மணி உள்ளிட்டவை மீதமுள்ள பங்கை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. மளிகை கடைகள், சூப்பர் மார்க்கெட்டுகளில் மிக அதிக அளவாக 300 கோடி பரிமாற்றங்கள் நடந்துள்ளதாக NPCI தரவுகள் தெரிவிக்கின்றன. இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் நிகர லாபம் ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான காலாண்டில் இரட்டிப்பாகியுள்ளது. முந்தைய ஆண்டின் இதே காலாண்டில் அந்நிறுவனத்தின் லாபம் 2643 கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டில் அதே காலகட்டத்தில் லாபம் 5689 கோடியாக அதிகரித்துள்ளது. சுத்திகரிப்பு மற்றும் விற்பனையில் அதிக லாபம் கிடைத்ததே இவ்வளர்ச்சிக்கு காரணம் என்று அந்நிறுவனம் கூறியுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைந்த போதும் அதற்கேற்ப இந்தியாவில் பெட்ரோல், டீசல் விலை குறைக்கப்படவில்லை என்ற விமர்சனம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினம் மற்றும் வார விடுமுறை நாட்களில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் 24 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்கும் நிலை உள்ளது. இலவச தரிசனத்தில் வைகுண்டம் காம்ப்ளெக்ஸில் உள்ள 31 அறைகளும் நிரம்பியதால் சிலாதோரணம் வரை 3 கிலோமீட்டருக்கான வரிசையில் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். 300 ரூபாய் சிறப்பு நுழைவு தரிசன டிக்கெட்டை ஆன்லைனில் முன்பதிவு செய்த பக்தர்கள் 6 மணி நேரமும், திருப்பதியில் வழங்கப்படும் இலவச சர்வ தரிசன டோக்கன் பெற்ற பக்தர்கள் 8 மணி நேரமும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த பரபரப்பான கருத்துக்களை கூறி வந்த நடிகை கஸ்தூரி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்துள்ளார். தமிழ் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களிலும் நடித்து வருபவர் கஸ்தூரி. அண்மை காலமாக அரசியல், சமூகம் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தார். அண்மையில் சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்திருந்தார்.
இந்நிலையில் கஸ்தூரி பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். அவருடன் திருநங்கை நமிதா மாரிமுத்துவும் பாஜகவில் இணைந்தார். மலையாள நடிகர் சங்கமான அம்மாவின் தலைவராக ஸ்வேதா மேனனும் பொதுச் செயலாளராக குக்கு பரமேஸ்வரனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மலையாள நடிகர் சங்க வரலாற்றில் இரு முக்கிய பதவிகளுக்கு பெண்கள் தேர்வு செய்யப்படுவது இதுவே முதன்முறை. ஜெயன் சேத்தலா, லக்ஷ்மி பிரியா ஆகியோர் துணைத் தலைவர்களாகவும் அன்சிஃபா ஹசன் துணை செயலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 51 வயதாகும் ஸ்வேதா மேனன் தலைவர் பதவிக்கான தேர்தலில் கடும் போட்டிக்கு இடையே பிரபல நடிகர் தேவனை தோற்கடித்தார். சங்கத்தை திறம்பட நடத்த முன்னாள் தலைவர்களான மோகன்லால், மம்முட்டி, சுரேஷ் கோபி ஆகியோரின் ஆதரவு தமக்கு தேவை என ஸ்வேதா மேனன் தெரிவித்தார். ஹேமா கமிட்டி அறிக்கையால் வெடித்த சர்ச்சையால் தலைவர் மோகன்லால் உள்ளிட்ட நிர்வாகிகள் மொத்தமாக ராஜினாமா செய்தனர். இதையடுத்து தேர்தல் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்டோர் உறுப்பினராக உள்ள நிலையில் 298 பேர் மட்டுமே வாக்களித்தனர். பிருத்விராஜ், மஞ்சு வாரியார், இந்திரஜித் உள்ளிட்ட முக்கிய நடிகர் நடிகைகள் பலர் வாக்களிக்கவில்லை. அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு புதுப்பெயர் சூட்டி திமுக அரசு விளம்பரம் தேடிக்கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 51 மாதங்களாக எந்த புதிய திட்டத்தையும் உருவாக்க முடியாத திமுக அரசு தேர்தல் நெருங்கியவுடன் அதிமுகவின் திட்டங்களை தூசி தட்டி புதிய பெயர் வைப்பதாக அவர் சாடியுள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட நகரும் நியாய விலைக் கடைகள் திட்டத்துக்கு தாயுமானவர் என புதிய பெயர் சூட்டப்பட்டுள்ளதாக பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆட்சி முடியும் நேரத்தில் தேர்தலை மனதில் வைத்து மக்களின் வரிப்பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் வெற்றி விளம்பரங்களுக்காக செலவழிக்கப்பட்டு வருவதாகவும் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் அரசு பள்ளி ஆசிரியர்களையும் மாணவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய வார்த்தைகளால் பேச வேண்டாம் என ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 79வது சுதந்திர தினத்தையொட்டி சென்னை காமராஜர் சாலையில் உள்ள பாரத சாரண சாரணியர் இயக்கம் தலைமையகத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், யாரோ சொல்லுகின்ற அறிக்கையை வைத்துக் கொண்டு தமிழகத்தை விமர்சிப்பதே ஆளுநரின் வேலையாக உள்ளதாக கூறினார். காழ்ப்புணர்ச்சினா இல்லைங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்க, நம்மளுடைய பள்ளி மாணவ செல்வங்க எது நல்லதோ அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள். ஆனால் நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் ஒரு மனப்பான்மையோடு நாங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களோட உரிமையில கை வைக்கிறீங்க. சுதந்திர தினத்தையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் பக்தர்கள் பொதுமக்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறுசுவை உணவு வகைகளை பரிமாறினார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் பொதுமக்களுடன் சமபந்தி விருந்தில் பங்கேற்றனர். மேலும் 300 பேருக்கு வேட்டி சேலையும் வழங்கப்பட்டது. சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் ஜாதி வெறி பரப்பும் வீடியோக்கள், குறிப்பாக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் சூழ்நிலை கவலைக்கிடம் என சைபர் நிபுணர்கள் எச்சரித்து வருகின்றனர். முகநூல், எக்ஸ் போன்ற தளங்களில் வன்முறை உள்ளடக்கங்கள் தணிக்கை செய்யப்படும் நிலையில் இன்ஸ்டாகிராமில் தணிக்கையின்றி தொடர்ந்து பதிவேற்றப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இந்நிலையில் குற்றங்களை தூண்டும் வகையான ரீல்ஸ்களை இன்ஸ்டாகிராம் நிறுவனம் தணிக்கை செய்ய வேண்டும் எனவும் இதற்காக தமிழக அரசு மூலம் அதிகாரப்பூர்வ பரிந்துரை கடிதம் அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும் சென்னை காவல் ஆணையர் அருண் தெரிவித்தார். விராலிமலை முருகன் கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கோயில் உச்சியில் தேசிய கொடியுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக ஆர்வலர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்பாலூரைச் சேர்ந்த 44 வயதான ஆறுமுகம் என்பவர் விராலிமலை முருகன் கோயிலை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி ஏற்கனவே தனியார் செல்போன் கோபுரம் மீது ஏறி போராட்டம் நடத்தினார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு கோயில் உச்சிக்கு சென்று போராடிய அவருடன் வட்டாட்சியர் ரமேஷ், காவல் ஆய்வாளர் மற்றும் கோயில் அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். 5 மணி நேரத்திற்கு மேல் போராட்டம் நீடித்த நிலையில் அதிகாரிகளின் வாக்குறுதியை ஏற்ற அவர் கீழே இறங்க தொடங்கினார். அப்போது தவறி விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடல் கூராய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் முதல்வர் ஹேமந்த் சோரன், ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் ஆகியோர் தனித்தனியே தேசிய கொடியேற்றினர். ஹேமந்த் சோரன் தமது மூதாதையரின் சொந்த ஊரான நேம்ராவில் தேசிய கொடியேற்றினார்.
மாநில அளவிலான சுதந்திர தின விழா ராஞ்சியின் மோராபாடி மைதானத்தில் நடைபெற்றது. அங்கு ஜார்க்கண்ட் ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்குவார் தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் சொந்த ஊருக்கு சென்று விட்டதால் அவருக்கு பதில் ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றியது குறிப்பிடத்தக்கது. உணவு விநியோக நிறுவனமான ஸ்விக்கி தனது சேவை கட்டணத்தை 14 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. ஸ்விக்கி தனது போட்டியாளரான ஜொமேட்டோவை போலவே சேவை கட்டணத்தை படிப்படியாக உயர்த்தி வருகிறது. முதலில் ஸ்விக்கியின் சேவை கட்டணம் 2 ரூபாயாக இருந்தது. பின்னர் படிப்படியாக 12 ரூபாயாக உயர்ந்து தற்போது 14 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் ஆர்டர்கள் அதிகரிக்கும் நிலையில் சேவை கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த கட்டண உயர்வு வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. RSS இயக்கம் தேசத்திற்கு சேவையாற்றி வருவதாக சுதந்திர தின உரையில் பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சியை கட்டமைப்பதில் RSS 100 ஆண்டுகளாக முக்கிய பங்கு வகித்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய அமைப்பான RSS இந்தியாவை கட்டமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவிற்கு அர்ப்பணிப்புடன் RSS சேவை செய்கிறது என்று தெரிவித்த பிரதமர் மோடி அதன் வரலாற்றை பற்றி தான் பெருமைப்படுவதாக கூறினார். आज मैं बहुत गर्व के साथ एक बात का जिक्र करना चाहता हूं. आज से 100 साल पहले एक संगठन का जन्म हुआ, राष्ट्रीय स्वयंसेवक संघ. 100 साल की राष्ट्र की सेवा एक बहुत ही गौरवपूर्ण स्वर्णिम पृष्ठ है. व्यक्ति निर्माण से राष्ट्र निर्माण के संकल्प को लेकर के 100 साल तक मां भारती का कल्याण का लक्ष्य लेकर के लक्षावधि स्वयंसेवकों ने मातृभूमि के कल्याण के लिए अपना जीवन समर्पित किया. மோகன் பகவத் தலைமையிலான RSS அமைப்பு அதன் 100வது ஆண்டு விழாவை வரும் 26ஆம் தேதி முதல் பிரம்மாண்டமாக கொண்டாட திட்டமிட்டுள்ளது. கல்வி, மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் மாநில உரிமைகள் பறிக்கப்படுவதாக குற்றஞ்சாட்டிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அந்த உரிமைகளை சட்ட நடவடிக்கை மூலம் மீட்பதற்கான தக்க தருணம் வந்துவிட்டதாக சுதந்திர தின உரையில் சூளுரைத்துள்ளார். நாட்டின் 79வது விடுதலை நாள் விழா சென்னை கோட்டை கொத்தளத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பெருமை மிக்க இந்த விழாவிற்கு தலைமை வகித்த முதல்வர் ஸ்டாலின் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதைத் தொடர்ந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கியவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் சுதந்திர தின விருதுகளை வழங்கி பெருமைப்படுத்தினார். முன்னதாக சுதந்திர தின உரையாற்றிய ஸ்டாலின் சுயசார்புடனும் தனித்துவமான அடையாளங்களுடனும் ஒவ்வொரு மாநிலமும் செழித்து வளரும்போதுதான் இந்தியா உலக அரங்கில் வலிமையாக உயர்ந்து நிற்கும் என்று சுட்டிக்காட்டினார். இந்தியா அந்த நிலையை அடைய தமிழ்நாடு எப்போதும் துணை நிற்கும் என்றும் முதல்வர் உறுதியளித்தார். கல்வி, மருத்துவம் போன்ற முக்கிய துறைகளில் மாநில அரசின் உரிமைகளை தொடர்ந்து பறிக்கப்படுகின்றன. ஒன்றிய அரசு சட்டங்கள் மூலமாகவும் நீதிமன்ற தீர்ப்புகளாலும் மாநில அரசுகளுக்கான நிதி பங்கீட்டிலும் திட்டங்களிலும் ஒன்றிய அரசு காட்டும் பாரபட்சத்தாலும் ஒன்றிய அரசை சார்ந்திருக்கக்கூடிய நிலைக்கு மாநில அரசுகள் தள்ளப்பட்டு வருகின்றன. இவற்றை கலைந்திட ஒன்றிய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வில் மாநில அரசுகளின் பங்கினை மீட்டெடுத்திட அரசியல் பூர்வமான சட்ட நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரே தீர்வு. இதற்கான முன்முயற்சிகளை நிறைவேற்றி முடிப்பதற்கான தக்க தருணம் தற்போது வந்துவிட்டது என இந்த விடுதலை நாளில் உறுதியாக நம்புகிறேன். தாவேகா தலைவர் விஜய் மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்ற வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியுள்ளார். மதுரையில் நடைபெறவுள்ள தாவேகா மாநில மாநாடு குறித்து அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். 21ஆம் தேதி விஜய் பெரிய மாநாடு ஒன்று போடுறாரு, பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதா அவங்க கட்சியினர் சொல்றாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? போடட்டும் மாநாடு, பேசட்டும், அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ரொம்ப திடீர்னு இடையில ஒரு சைலண்ட் மோடுக்கு போயிடுறாரு. திடீர்னு பேசுறாரு, திடீர்னு சைலண்ட் மோடுக்கு போயிடுவாரு, அப்புறம் திடீர்னு பேசுறாரு.
மக்கள் பிரச்சனைகள் எதுவுமே அவர் குறிப்பா வாய் திறக்கல. அவரும் அதுதான் என்னோட கவலையா இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்று வரும்பொழுது மக்களோடு மக்களாக பழகி மக்களுக்கான பிரச்சனைகளை எடுத்து கூறி மக்களோடு மக்களாக அவர் பணியாற்ற வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவராக எல்லோருமே எதிர்பார்க்கிறார். நியாயம் கேட்டு போராடிய தூய்மை பணியாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், திமுக கூட்டணியில் இருப்பதால் அமைதியாக இருந்து விடுவோமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தூய்மை பணியாளருக்கு ஆதரவா கூட்டணி விட்டு வெளியே வருவாரா அப்படின்னு இது ரொம்ப இதை வச்சு அரசியல் பண்ணுவது ரொம்ப அது ரொம்ப அற்பமான ஒரு அணுகுமுறை. அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், அதுதான் நோக்கமா இருக்கு. அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆதாயத்துக்கு பயன்படுத்த முயற்சிக்கிறாங்க. தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையானதா இருக்கணும். அடுத்து இன்னொன்னு தூய்மை பணியாளர்கள்ல பெரும்பான்மை தலித்துகளா இருக்கிறாங்க, அதனால தலித்துகள் தான் இந்த பிரச்சனையை பேசணும், திருமாவளவன் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்புடையதல்ல. இது எல்லோருக்குமான பிரச்சனை. கற்றலையும் கற்பித்தலையும் இனிமையாக்கி மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் பொருட்டு +1 பொதுத் தேர்வு நீக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். சுதந்திர தின விழாவை ஒட்டி சென்னை மயிலாப்பூர் முண்டக்கண்ணியம்மன் கோவிலில் சமத்துவ விருந்து விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்டு பொதுமக்களோடு அறுசுவை உணவு உண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் +1 தேர்வு நீக்கம் குறித்து விளக்கமளித்தார். 3 வருடம் தொடர்ந்து அந்த ஒரு பிரஷர்லேயே நம்ம வச்சுக்க கூடாது. 11ஆம் வகுப்பை தவிர்த்து விட்டு 12ஆம் வகுப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற அந்த காலம்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ 11ஆம் வகுப்பில் கவனம் செலுத்தாமல் அந்த குழந்தைங்களை எந்த ஒரு போட்டித் தேர்வையும் இன்னைக்கு எதிர்கொள்ள முடியாதுங்கிற சூழ்நிலையை ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் உணர்ந்த காரணத்தினால அதற்கான 12ஆம் வகுப்புக்கான ஒரு முன்னேற்பாடுக்கான ஒரு ஆண்டாக இந்த 11ஆம் கல்வியாண்டு அமைந்திட வேண்டும். பிரஷர் இருக்கக்கூடாது. குழந்தைங்களுக்கு கற்பித்தலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு கற்றலாக இருந்தாலும் கற்பித்தல் ரெண்டுமே மகிழ்ச்சிகரமாக இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறோம். அந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்கின்ற அளவிற்கான 11ஆம் வகுப்பு அமைந்திட வேண்டுமே தவிர அதுவும் சைக்காலஜிக்கலாக அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் இது.